ஆமாம், ஈரோடு தேர்தலில் திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் சார்பில் யார் வேட்பாளராக நிறுத்தப்பட்டாலும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஆதரிக்கும். ஆமாம், ஈரோடு தேர்தலில் திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் சார்பில் யார் வேட்பாளராக நிறுத்தப்பட்டாலும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஆதரிக்கும். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை போல ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் அதிமுக போட்டியிடுமா அல்லது புறக்கணிக்குமா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. இது தொடர்பான ஆலோசனை நடத்த வரும் 11ஆம் தேதி மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் கூட்டப்படும் என்று அதிமுக சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. திமுக தலைமையிலான மதசார்பற்ற கூட்டணி யாரை நிறுத்துகிறதோ அவர்களை ஆதரிப்போம் என்று சண்முகம் தெரிவித்திருக்கிறார். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் காங்கிரஸ் மீண்டும் போட்டியிடுமா என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. இதுகுறித்த கருத்துக்களை தெரிவிப்பதற்காக காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த திரு செல்வ பெருந்தகை இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சார். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த முறை காங்கிரஸ் சார்பில் போட்டியிட போகிறார்களா? என்ன விவரம்? எங்களுடைய அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மற்றும் மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களோடு கலந்து யோசித்து ஒரு நல்ல முடிவை எட்டுவோம். நாங்கள் இந்தியா கூட்டணி என்பது ஒரு குடும்பம் போன்றது. தமிழ்நாட்டில் இந்த இந்தியா கூட்டணிக்கு தலைவராக மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் இருக்கிறார். அவரிடமும் கலந்து யோசித்து அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவரிடமும் கலந்து யோசித்து நாங்கள் ஒரு நல்ல முடிவை இந்தியா கூட்டணி சார்பாக வெற்றி வேட்பாளரை நிறுத்துவோம். இந்த வெற்றி வேட்பாளர் தான் பெரும்பாலான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற இருக்கிறார். ஏற்கனவே 2.5 ஆண்டுகள் ஆட்சிக்கு ஒரு அத்தாட்சி கொடுப்பது போல் ஈரோடு கிழக்கு மக்கள் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வைத்தார்கள். இப்பொழுதும் 3.5 ஆண்டு ஆட்சிக்கு அத்தாட்சி கொடுப்பது போல் வெற்றி வாய்ப்பை அளிக்க இருக்கிறார்கள். ஆகவே மாண்புமிகு முதலமைச்சர் அவருடன் உட்கார்ந்து கலந்து பேசி ஒரு நல்ல முடிவை ஓரிரு நாட்களில் யார் அந்த வெற்றி வேட்பாளர் என்பதை நாங்கள் அறிவிப்போம். இப்ப ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் EVKS இளங்கோவனின் மகனை நிறுத்த முடிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் நம்ம செய்திகள்ல பார்க்கிறோம். அது குறித்து சொல்லுங்க சார். இல்ல, இது வரைக்கும் நாங்க யாரு என்னன்னு முடிவு பண்ணல. அகில இந்திய காங்கிரஸ் தலைமை கிட்ட கலந்து பேசி மாண்புமிகு முதலமைச்சர்கிட்ட கலந்து பேசிதான் முடிவு பண்ணுவோம். அவரவர்கள் விருப்பத்தை அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இறுதியான முடிவு எல்லோரும் கலந்து பேசி நாங்கள் முடிவெடுப்போம். இந்த இந்தியா கூட்டணி என்பது ஒரு கூட்டு குடும்பம் போன்றது. இந்த குடும்பத்தில் பேசினா நாங்கள் முடிவெடுப்போம். விவரங்களுக்கு நன்றி சார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.